அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, மன்னர் மருதுபாண்டியர்களின் வரலாறு. இவரது இயற்பெயர் பெரிய மருது. இவர் பிறந்த தேதி 15/12/1748. இவர் இறப்பு 28/5/1801. இவரது பெற்றோர் தந்தை உடையார் சேர்வை என்ற மொக்க பழனியப்பன், தாய் ஆனந்தாயி. பிறந்த இடம் முக்குளம், விருதுநகர், தமிழ்நாடு. மாமன்னர் மருதுபாண்டியர்கள் வாழ்க்கை வரலாறு பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மருதுபாண்டியர்களின் சிலைகள் காளையர் கோயில் சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. மருதுபாண்டியர் எனப்படும் மருது சகோதரர்கள் தமிழ்நாட்டில் ஆங்கிலேயருக்கு எதிரான விடுதலை போராட்டத்தில் முன்னோடிகளாக இருந்தவர்கள். ஆங்கிலேயரை தமிழ் மண்ணிலிருந்து விரட்ட 1785 முதல் 1801 இறுதி வரை ஆயுதம் தாங்கி போராடினார்கள். பெரிய மருது, சின்ன மருது எனப்படும் இவர்கள் ஆங்கிலேயருக்கு எதிராக போராடிய அனைத்திந்திய குழுக்களையும் ஒன்றிணைத்து திரட்ட முயன்றபோதுதான் ஆங்கிலேயர்களின் கோபத்திற்கு ஆளானார்கள். இவர்களது களம் சிவகங்கை சீமையைச் சேர்ந்த காளையர் கோயில் ஆகும். ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியினரால் 1801 அக்டோபர் 24 திருப்பத்தூரில் இவ்விருவரும் தூக்கிலிடப்பட்டனர். இவர்களது நினைவாலயம் காளையர் கோவிலில் அமைந்துள்ளது. இன்றைய விருதுநகர் மாவட்டம் நரிக்குடிக்கு அருகில் உள்ள முக்குளம் என்ற கிராமத்தில் வாழ்ந்த உடையார் சேர்வை என்ற மொக்க பழனியப்பன் என்பவருக்கும் அவரது மனைவி ஆனந்தாயி என்ற பொன்னாத்தாள் என்பவருக்கும் மகனாக 1748 டிசம்பர் 15 பிறந்தார். பெரிய மருது பாண்டியர் 5 ஆண்டுகள் கழிந்து 1753 சிறிய மருது பாண்டியர் பிறந்தார். பெரிய மருது பாண்டியர் வெள்ளை நிறத்துடன் இருந்ததால் வெள்ளை மருது பாண்டியர் என்ற பெயரும் உண்டு. பெரிய மருதுவை விட உயரத்திற்கு சிறிவாக இருந்ததால் இளைய மருது, சின்ன மருது பாண்டியர் என்று அனைவராலும் அழைக்கப்பட்டார். இவ்விருவரும் சிவகங்கை சீமையின் முத்து வடுகநாதரின் போர்ப்படையில் வீரர்களாக சேர்ந்து தமது திறமைகளை நிரூபித்தனர். இவர்களின் வீரத்தை கண்டு மெச்சிய மன்னர் முத்துவடுகநாதர் மருது சகோதரர்களை தன் படையின் முக்கிய பொறுப்புகளில் நியமித்தார். சிவகங்கை சீமை மீட்பு. ஆற்காடு நவாப் வரி வசூலை ஆங்கிலேயருடன் பங்கிட்டு கொள்வதாக ஒப்பந்தம் செய்து கொண்ட ஜோசப் ஸ்மித் தலைமையிலான கம்பெனி படை 1772 ராமநாதபுரத்தை கைப்பற்றிய பின் உடனடியாக சிவகங்கை மீது போர் தொடுத்தது. இந்த திடீர் தாக்குதலை எதிர்பாராத அரசர் முத்துவடுகநாதர் காளையர் கோவில் போரில் பலியானதால் அவரது பட்டத்தரசி வேலுநாச்சியார் மகள் வெள்ளச்சி, அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை, மருது சகோதரர்கள் ஆகியோர் திண்டுக்கல் அருகே விருப்பாட்சி காட்டுக்கு தப்பிச் செல்கின்றனர். 1772 இதற்கு பிறகு காட்டில் மறைந்து வாழ்ந்த மருது சகோதரர்கள் தமது கிளர்ச்சியை 1779 தொடங்கி ஆற்காட்டு நவாப், தொண்டைமான், குப்பினியார் ஆகியோரின் படைகளை வெற்றி கொண்டு 1780 சிவகங்கை சீமையை மீட்டு வேலுநாச்சியாரை மீண்டும் அரியணையில் அமர்த்தினர். இந்த போரில் பெரிய மருது மணலூர் வயலிலும், தளபதி சந்தனம் சேர்வை பூவந்தி வயலிலும், வேலுநாச்சியார் மேலூர் வயலிலும் முகாமிட்டு போரிட்டனர். மேற்கில் திண்டுக்கல்லிலிருந்து தக்க சமயத்தில் வந்த ஹைதர் அலியின் படையும் வெற்றிக்கு உதவியது. வேலுநாச்சியார் மீண்டும் ஆட்சியில் அமர்ந்த விழாவிற்கு ஹைதர் அலி நேரில் வந்து வாழ்த்து கூறினார். மருது சகோதரர்களின் ஆட்சியில் மத ஒற்றுமை, நல்லிணக்கம் ஆகியவற்றுக்கு குறிப்பிடத்தக்கதாக அமைந்தது. இவர்கள் முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் வழிபாட்டு இடங்களை அமைத்து கொடுத்தனர். இவர்கள் காளையர் கோவில் கோபுரத்தை கட்டியதுடன் குன்றக்குடி, திருமோகனூர் கோயில்களுக்கும் திருப்பணி செய்தனர். இளையவரான சின்ன மருது அரசியல் தந்திரம் மிக்கவராக விளங்கினார். இவர்கள் தஞ்சாவூர் முதல் திருநெல்வேலி வரை மாபெரும் அரசியல் கூட்டணி ஒன்றை தொடங்கி ஆங்கிலேயருக்கு எதிராக போராட்டத்தை தொடங்கினர். சின்ன மருதுவின் திருச்சி பிரகடனம். 1801 ஜூன் 12 திகதி சின்ன மருது திருச்சி, திருவரங்கம் முதலிய இடங்களில் வெளியிட்ட அறிக்கை ஜம்புத்தீவு பிரகடனம் என அழைக்கப்படுகிறது. இவ்வறிக்கையின் மூலம் எல்லா இனங்களையும் சேர்ந்த மக்கள்
நாட்டுப்பற்று மிக்க பணிகளை மேற்கொள்ள வேண்டுமென்று ஆங்கிலேயருக்கு எதிராக போர் தொடுக்க வேண்டுமென்றும் அதில் கூவல் விடுக்கப்பட்டது. மருதுபாண்டியர் நினைவிடக் காட்சி. வீரபாண்டிய கட்டபொம்மனின் தம்பி ஊமைத்துரைக்கு அடைக்கலம் தந்ததற்காக 1801 மே 28 ஆங்கிலேயர் போர் தொடுத்தனர். இப்போர் 150 நாட்கள் இடைவிடாமல் நடந்து மருதுபாண்டியர் தூக்கிலிடப்பட்ட பின் தான் நின்றது. 1801 அக்டோபர் 24 அன்று மருதுபாண்டியர்களை தூக்கிலிட்டது வெள்ளையரசு. இவர்களின் குடும்பத்தைச் சேர்ந்தோரும் 500க்கும் மேற்பட்ட மன்னர் குடும்பத்தாரும் தூக்கிலிடப்பட்டனர். வெள்ளையர்களிடம் பிடிபட்ட சின்னமருதுவின் மகன் துரைசாமியும் மருதுவின் தளபதிகளும் பிரின்ஸ் ஆஃப் வெல்ஸ் நாட்டிற்கு நாடு கடத்தப்பட்டனர். மருது சகோதரர்களின் நினைவிடம். மருது சகோதரர்களின் முழு உருவ கற்சிலைகள் சிவகங்கை மாவட்டம் காளையர் கோயில் காளீஸ்வரர் கோயிலின் உட்புறமும், மருது சகோதரர்களின் சமாதி காளீஸ்வரர் கோயிலின் எதிர்ப்புறமும் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் மருது சகோதரர்களின் வீரத்தையும் தியாகத்தையும் பெருமைப்படுத்தும் வகையில் இவர்களது நினைவு தபால் தலையை இந்திய அஞ்சல் துறை 2004 அக்டோபர் 23 மதுரையிலும் சென்னையிலும் வெளியிட்டது. தமிழுக்கு பெருமை சேர்த்த தமிழ்நாட்டின் பெயரை உலகுக்கே உரக்கச் சொல்லி அழியா புகழ்பெற்ற தலைவர்கள் மற்றும் பிரபலங்களை பற்றி அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ள தமிழும் வரலாறும் சேனலில் இணைந்திருங்கள்.